பல விசித்திரமான காட்சிகளை தமிழக அரசியல் களம் பார்க்கிறதுல ஒரு நூல் வெளியீட்டு விழா இவ்வளவு தூரம் பேசுபொருளானது ஊடகத்தின் பெருக்கமாக கூட காரணமாக இருக்கலாம். இதுல விஜய் அவர்கள் பங்கேற்பது, திருமாவளவன் அவர்கள் தவிர்ப்பது, இதற்கிடையில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசிய பேச்சு, இன்னும் விஜய் அவர்கள் பேசல அப்படின்னா வியூக கணக்கை எப்படி பாக்குறீங்க? இதுல யாருக்கு நெருக்கடி அதிகமாயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நண்பர் ஷானவாஸ் பேசும்போது நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப அழகாக பேசினார், எப்பயுமே அழகாக பேசுவார். ஆனால் இந்த 5 மாதங்களாக இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் 6 மாதமாக போயிட்டு இருக்குது. ஜூலை மாதம் இது ஆரம்பிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனையோட முழுக்க யார் காரணம்? விசிகா தான் காரணம். விசிகாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரமுகர் காரணம். கூட்டணி கட்சிகள் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவிக்கலாம், ஆனால் அது கோர் இஷ்யூஸை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அவர் கொடுத்த 3 பேட்டிகள் உங்கள் தொலைக்காட்சி உட்பட, அதற்கு பிறகு இன்றைய நிகழ்ச்சி, திருமாவோட தொடர் அறிக்கைகள், இன்றைக்கி அவர் மேடையில் பேசியிருக்கார். இன்றைக்கி ஒரு கோடை கீழ்ச்சிட்டார். இதுக்கு பிறகு ஒரு விசிகாவில் எப்படி தொடருவார்னு எனக்கு தெரியல. ஆங்கிலத்தில் சொல்கிறேன்னா, இஸ் பொசிஷன் ஹஸ் பிகம் அன்டெனபிள். அது அவங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ விசிகா தானே உருவாக்கி கொண்ட ஒரு பிரச்சனைக்கு பழியை மற்றவர்கள் மீது என்று போட்டு கொண்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்களேன், விஜயோட பாலிடிக்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆதவ் அர்ஜுனான்ற ஒரு கேரக்டர், பொலிட்டிக்கல் கேரக்டர் இல்லைன்னா இந்த பிரச்சனையை விசிகாக்கு நெருக்கடியாக மாறி இருக்காது. அதற்கு அவர் என்ன சொல்லுகிறார்? ஷானவாஸ் என்ன சொல்கிறார்? நீங்கள் தானே இதுக்கு முழுக்க காரணம். இதை எப்படி நீங்கள் அனுமதிக்க முடியும்? உட்கட்சி ஜனநாயகத்துக்கு ஒரு வரையறை இருக்குது. இப்போ ஒரே கூட்டணி கட்சியில் இருந்துக்கிட்டு தலைமையை பற்றி பேசுவாங்க, தான் கட்சிக்கு எதிராகவே கூட பேசுவாங்க. ஆனால் அந்த லக்ஷ்மண் ரேகான்னு ஒன்று இருக்குது. மெயின் இஷ்யூஸை தொட முடியாது, அவர் திரும்ப தொடறாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் தானே அவர் கட்சியில் வச்சுட்டு இருக்கீங்க. அவர் உங்கள் கட்சியிலேருந்து நீக்கிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட போது, உங்களுக்கு எந்த நெருக்கடியுமே இல்லை. அப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம்? என்னால் இதை புரிஞ்சுக்க முடியல. திருமாவுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது நான் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர். ஒரு நிமிஷம் விஜயன், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மோடியோட ஆட்சியில் பிஜேபிக்கு விலை போகாத விரல் விட்டு எண்ணக்கூடிய தலித் தலைவர்கள் அவர் ஒருவர். அவர் மீது என்றும் நம்பிக்கை உண்டு, மரியாதை உண்டு. ஆனால் இந்த 5 மாசமா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? முரண்பாடுகளின் மூட்டையாக தான் இருக்கார். ஒரு மனிதன் 2 படகுகளில் பயணம் செய்ய முடியாது. ஆதவ் அர்ஜுனா விஷயத்தில் ஏன் அவருக்கு இவ்வளோ பலவீனம்? ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. எல்லா பிரச்சனையும் உங்கள் கட்சிக்குள்ளேருந்து வருது. நீங்கள் ஏன் மற்றவங்களை குறை சொல்கிறீங்க? ஆமாம், மீடியா ஒரு அஜெண்டாவோட செயல்படுது இன்றைக்கு அறிக்கையில் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி இல்லை சார், எல்லா காலத்திலுமே மீடியா ஒரு அஜெண்டாவோட தான் செயல்படுது. அது மீடியா கார்பரேட்டைஸ் ஆன பிறகு அப்படி தான் இருக்குது. இது உங்களால் அவுட் சைடு வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்க எதிர்வினை எப்படி இருக்குன்ற நான் இப்ப இது விசிகாவுக்கு தான் நெருக்கடியா? கண்டிப்பா விஜய் இந்த நிகழ்ச்சி அவங்களுக்கு தான் நெருக்கடி. இன்னொன்னு சொல்றேன், இந்த இது இனிமேல் அவர்கள் ஆதவ் அர்ஜுனா மேல அவர் நடவடிக்கை எடுப்பார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இது இனிமேல் அவரை கட்சிக்குள்ள வச்சுக்கிட்டு கூட்டணியில் அவங்க தொடர முடியாது. அப்படி இருந்தால் அது இதை விட நகைப்புக்குரியதாக வேறு எதுவும் இருக்க முடியாது. அப்படி இருந்தாலும், அப்படியே நடவடிக்கை எடுத்தாலும் கூட, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இன்ஜுரி இஸ் அன் இன்ஜுரி. நீங்கள் திமுகவுடைய கடந்த கால வரலாறு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து அவர்களை சீண்டும் பொழுது அவங்க எப்படி பார்ப்பாங்கன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க நடவடிக்கை எடுக்கணும்ன்றீங்க. நடவடிக்கை எடுக்கணும் நான் சொல்லல. ஐ அம் சாரி, நான் அப்படி சொல்லல. ஏதாவது முடிவு எடுங்க சார். எப்படி சார் ஒருத்தர் 2 ஸ்டாண்ட்ல இருக்க முடியும்? the ball is in Thirma's court. அவரே சொல்லுங்க. அவர் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்குள் இருக்கிற நுண்ணிய அரசியலை உடைச்சு பேசணும் அப்படின்னா, எஸ், ஒருவேளை நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னு வைங்க, தொண்டர்கள் திருமாவளவன் அவர்களை முதல்வர் ஆக்கணும்னு தானே திரு ஆதவ் அவர்கள் பேசுறாரு. நியாயமான கருத்து தானே. இவர் எதுக்கு கூட்டணிக்காக நடவடிக்கை எடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு நெருக்கடி வருது அப்படின்னா அது கட்சிக்கு நெருக்கடி. அதுதான் பிரச்சனையே. நான் அதைத்தான் ப்ரிசைஸ்லி அதை தான் சொல்றேன். இது திருமாவே தனக்குத்தானே உருவாக்கி கொண்ட பிரச்சனை. நீங்க எப்படி ஆதவ் அர்ஜுனாவை இவ்வளவு தூரம் பேச அலோவ் பண்ணீங்க? அவருடைய பேச்சுக்களுக்கு ஓரளவுக்கு மேலே என்னால சொல்ல முடியும். அவங்க தொண்டர்கள்கிட்ட ஒரு வரவேற்பு இருக்குது. நீங்க நாளைக்கு நடவடிக்கை எடுத்தீங்கனாலும் கஷ்டம், எடுக்காமலும் இருக்க முடியாது. catch 22 சிச்சுவேஷன் நீங்களே உருவாக்கிக்கிட்டதுன்ற நான். எதற்காக இந்த தடுமாற்றம் திருமாவுக்கு? எல்லா விஷயத்திலும் அவர் ரொம்ப தெளிவா இருக்காருங்க. பட் இந்த விஷயத்துல கடந்த 5 மாசமா என்ன நடக்குது, இன்னைக்கு எங்க நின்று இருக்குது, அவங்க தான் முடிவு பண்ணணும். இதுக்கு மேல அவங்க அவரை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. வெளியில எடுத்து போட்டாங்க, அஃப்கோர்ஸ் கட்சியிலிருந்து நீக்கினாங்கனாலும் அவங்க அதற்கான ஒரு பொலிட்டிக்கல் பிரைஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. இது முழுக்க விசிகா தனக்குத்தானே உருவாக்கி கொண்ட பிரச்சனை. பேசலாம்.